ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான செகண்ட் குரல் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா, கற்றதனால் ஆய பயனென்கோல் வாளறிவன் நற்றால் தொழாஆர் எனின். ஸோ இதோட பொருள் என்னென்னா, தூய அறிவு வடிவமான இறைவனுடைய திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்ற கல்வியில் அவருக்கு என்ன பயன்? ஸோ ஸோ செகண்ட் குரலோட இங்கிலீஷ் வெர்ஷன் படிக்க போகிறோம். என்னென்னா, நோ ஃப்ரூட் ஹாவ் மென் ஆஃப் ஆல் தேர் ஸ்டடிட் லோர் சேவ் தே த பியூர்லி வாய்ஸ் ஒன்ஸ் ஃபீட் அடோர். ஸோ அதோட மீனிங் என்னென்னா, வாட் ப்ராஃபிட் ஹாவ் தோஸ் derived from learning who worship not the good feet of him who is possessed of pure knowledge. ஸோ இதுதான் நம்மளுடைய திருகிற செகண்ட் திருக்குறளோட இங்கிலீஷ் வெர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் மீனிங். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், திருக்குறள் கற்றுக்கணும், டெய்லி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம திருக்குறள் முடிச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன பேசணுமோ அதை பேச போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இத்தனை வருஷமாக நானும் எனக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி மற்றவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான் தெரியாது. ஆனால் நம்ம தளபதி விஜய் வந்து இந்த சட்டசபையில் எதுக்கு ஒரு ஸ்பீக்கர்ன்றவங்க இருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு அது வந்து ஒரு இதுக்காக தான் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத. இத்தனை நாளாக விஜய் 5 வருஷம் ஆச்சு தான். ஸ்டாலின் சார் எடுத்துகிட்டு வந்தது 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ இதை பற்றி பேசினாங்களா பண்ணாங்களான்றதுலாம் தெரியாது. ஸோ இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆளுங்களுக்கு இது எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்கு சார் நம்ம தளபதி அண்ணா எடுத்தது ஒரு முயற்சி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அவ்வளோதான் இந்த இன்னைக்கான காணொலி. அதுக்கப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கே 2 பிரிஞ்சு அது வந்து இங்கே வந்து சேர்ற மாதிரி அப்படி அப்படி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு டிவிகேன்ற கட்சிக்கு வந்து அது அதிக பெரும்பான்மை வந்துடும். மேபி 140 கிட்ட வரலாம். ஸோ இவங்க முன்னாடியே வந்து இந்த 47 எம்எல்ஏஸும் சேர்த்து கூட்டின்னு போய் வச்சுருந்தா இன்னைக்கு மேபி ஏடிஎம்கே உடஞ்சிருக்காது. பட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லாருக்கும் போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு பூங்கொத்து கொடுத்து சால்வை போத்து எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கொள்கை அடிப்படையில் நம்மளுக்கு எல்லாரையும் பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் இந்த கெஸ்டர் வந்து ரொம்ப நல்ல கெஸ்டராக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி புது இனோவேஷன்ஸ் அப்புறமா சொல்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சின்ன வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபுல் வீடியோவாக போட்டோம்னா யாரும், ஏன்னா நான் சர்க்காஸ்டிக்காக நானே வந்து ஒரு வீடியோ எடுத்தேன்னா வந்து ஒரு மேபி மேக்ஸிமம் ஒரு 2 minutes வீடியோ பார்ப்பேன். அதனால தான் வந்து 2xல வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸாகவே எல்லாத்தையும் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வில் பி ஈஸி, எல்லாரும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதனால் ஷார்ட்ஸாகவே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதுவே 2 நிமிஷம் போயிடுச்சு, இதுவே யாரும் பார்க்க போகிறதில்ல. சரி, ஓகே, பாய். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னடா டெய்லி நியூஸில் சொல்ல தான் சொல்றியே அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதில் அந்த மாதிரி விஷயத்த சொல்லினா மேபி எனக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இது டெய்லி நடக்கிறதும் சொல்லணும். அதே மாதிரி தெரியாததை நியூஸ் மீடியா பிரேக்கிங்ன்றதை கவர் பண்ணாமல் சொல்கிறதையும் சொல்லணும்னு தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. ஸோ மேபி ஐ வாண்ட் டு பி லைக் பல்கி சர்மா ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து புதுசாக நியூவாக ஒரு இந்தியா குளோபல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆண்டர்ப்ரனராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னதுன்றதும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து மாற்றி அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அன்னிலேருந்தே ஒரு எண்ணம், எப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக போகணும் அப்படின்றது லிட்டில் பிட் கொஞ்சம் நர்வஸ், ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அனுஷ்கா சர்மா எடுத்துக்கணும்னா, அனுஷ்கா சர்மா தீதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து நஷ்ன்னு ஒரு ஃபேஷன் பிராண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்குன்னா இப்போ அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணாங்கன்னா அதுக்கான வேல்யூ வேறு. ஓகேவா? அது ஏன்னா அந்த துறையில் இருக்கிறனால அவங்க அதுக்கான ஆடியன்ஸை அவங்க பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தே வில் கெட் தட் ஆடியன்ஸ் டு பை இட். ஸோ அதே மாதிரி இப்போ எந்த ஒரு துறையில் இருந்தாலும், இப்போ தளபதி விஜய் சார் எடுத்துக்கோங்களா, அவர் வந்து ஒரு சினிமாவிலே இருந்தாலும் அவங்களோட ரசிகர் கூட்டம் அதிகம். நான்ற மாதிரி என்ன மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறனால அது வந்து ஈஸியாக ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு கட்சி தொடங்கி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணவங்களெல்லாம் காலி பண்ணி இன்னைக்கு அவர் சேர்ந்து வச்சுருக்காரு.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் போடுறது அண்ட் ஷேர் பண்ணுறது. பாய். அனுஷ்கா சர்மா எடுத்துக்கணும்னா, அனுஷ்கா சர்மா தீதி எடுத்துக்கணும்னா அவங்க வந்து நஷ்ன்ற ஃபேஷன் பிராண்ட்